சொல்லுங்க. சாரிங்க. எதுக்குங்க? இல்ல, கடைசி நிமிஷத்துல சொந்தக்காரங்க கல்யாண தேதியை மாத்தி விட்டுட்டாங்க. இதுல என்னங்க இருக்கு? இந்த கல்யாணத்துல உங்களுக்கோ எனக்கோ முழு விருப்பம் இல்ல. நம்ம பசங்களுக்காக நாம எடுத்த முடிவுதான். அப்படி இருக்கிறப்போ இதுல நமக்கு என்ன பெருசா வருத்தம் இருக்க போகுது? அது எப்ப நடந்தா என்னங்கிற மனநிலைமை தான் இருக்கு. ஐயோ, சத்தியமா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. திவ்யா ரொம்ப அடம் பிடிச்சான்னு வேற வழியே இல்லாம தான் நானும் சம்மதம் சொன்னேன். என்ன, ரொம்ப சிம்பிளா நடக்க வேண்டிய கல்யாணத்தை ஊரை கூட்டி மண்டபத்துல வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. என்னாலே அதை தடுக்க முடியலங்க. என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. வர வர நம்ம 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம அவங்க விருப்பத்துக்கு நம்மள இழுத்துட்டு இருக்காங்க. நாமளும் பதில் பேச முடியாம அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். சரிங்க, என்ன நடக்குதுன்னு விதி இருக்கோ அதுதானே நடக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வச்சிடறேங்க. உங்க மனசுக்குள்ள நான் இன்னும் வராம இருக்கலாம். ஆனா எனக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. எனக்குள்ள வந்த மாற்றம் உங்களுக்குள்ளேயும் வரும். உங்க மனசுக்குள்ளேயும் நான் வருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க ப்ளீஸ். என்ன வாசு, வினோ கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னா என் மருமக? அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பவும் போலதான். இது என்ன நாம விருப்பப்பட்ட கல்யாணமா? பசங்க விருப்பத்துக்கான கல்யாணம் தானே. அது எப்ப நடந்தா என்னன்னு சலிப்பா பேசுறாங்க. சரி விடுடா. என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு வருத்தம் இல்லாமையா இருக்கும். சொல்லுங்க அத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்ல இருந்து யாரு வராங்கன்னு தெரியுமா? யாரு வராங்க? என் பேத்தி பரம்பு மக, அவதான் வரா. மேகலையா? என்ன அத்தை சொல்றீங்க? அவளை நான் சின்ன வயசுல பார்த்தது. இப்ப அவ எப்படி இருக்கா? அதான் வராளே, பாக்கதானே போற. என்ன வாசு, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ உனக்கு முறை பொண்ணுடா. யாரு பாட்டி? அந்த இடுப்புல நிக்காத பாவாடைய ஒரு கையில புடிச்சுக்கிட்டு ஒரு கையால மூக்குல ஒழுகிறத தொடச்சுக்கிட்டே இருப்பாளே, அந்த மேகலையா? என்னடா நீ சின்ன வயசுல பார்த்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்ற? நீ கூட தான் அரை டவுசர் போட்டுக்கிட்டு அரணா கொடியால அது கீழே விழாம இழுத்து புடிச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருந்த. இப்ப எப்படி ராசா மாதிரி இருக்க? அதே மாதிரிதான் என் பேத்தி ஒரு ராஜகுமாரி. வருவா பாரு. யாரு வர நம்ம வீட்டுக்கு? வாடி என் கொள்ளு பேத்தி. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பேத்தி வர போறா.